Taste the Daily. அண்மை செய்தி. திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் போலீசிடம் 10 சவரன் தங்கச் செயினை வழிப்பறி செய்த கொள்ளையர்கள் திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் போலீசிடம் 10 சவரன் தங்கச் செயினை வழிப்பறி கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை ரோந்து பணியை அதிகரிக்காததே காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் போலீசிடம் 10 சவரன் தங்க நகையை திருடிச் சென்ற வழிப்பறி கொள்ளையர்கள். லட்சுமி என்பவர் பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது 10 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் பறித்து சென்றுள்ளனர். மர்ம நபர்கள் கழுத்தில் இருந்த நகையை பறித்தபோது கீழே விழுந்த காவலர் லட்சுமி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவலருக்கே பாதுகாப்பில்லாத அவலம் அரங்கேறி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அருண். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்ன வேப்பம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் லட்சுமி. இவர் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இன்று தன்னுடைய பணியை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ஜோலார்பேட்டை அடுத்த பொன்னேர் என்னும் இடத்தில் அதாவது மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து அவருடைய கழுத்தில் அணிந்த 10 சவரன் தங்கச் செயினை கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்து சென்று அவரை கீழே தள்ளிவிட்டு சென்றுள்ளனர். அப்போது அக்கம் பக்கத்தினர் மீட்டு பெண் காவலரை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கொலைகள் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. அதாவது இரவு நேரத்தில் கொள்ளையர்களின் பிடியில் உள்ளதா என பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதா மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பெண் காவலர்களுக்கு காவல்துறையினருக்கே பாதுகாப்பற்ற சூழல் உருவாகியுள்ளது என பொதுமக்கள் பல்வேறு கோணங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.